தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வழக்கமாக சிறுநீரகம் தொடர்பான மூலிகைகள் என்ன இருக்கு? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணணும்? இந்தந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இது வேண்டாம். நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோம். சில வகையான பயிற்சிகள், இதுவுமே நெறைய பேர் நீங்க கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க. சில வகையான பயிற்சிகள் அப்படின்னா, எந்த மாதிரியான ஆசனங்களோ, இல்ல முத்திரைகளோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க சும்மா இருக்கும்போதோ, இல்ல ஃப்ரீ டைம்ல இருக்கும்போதோ, நாங்க ஏதாவது ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கும்போதோ, இந்த முத்திரைகள் எல்லாமே செய்தா, இன்னும் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரும் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம எல்லா விஷயங்களும் சேர்ந்து, அதாவது ஒரு சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னா, அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா, என்னென்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கோ, சித்தர்கள் நெறைய வழிமுறைகள சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி அதிலிருந்து பார்க்கும்போது சிறுநீரகத்திற்கான ரொம்ப எளிமையான முத்திரைகளை நான் சொல்றேன். அதே மாதிரி சில ஊறல் குடிநீர் சொல்றேன். அதுவும் நீங்க டைம் இருக்கும்போது தினம்தோறுமே அதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட். 2 முத்திரைகளும் ரொம்ப இயல்பாக நீங்க செய்யக்கூடியதுதான். ஸோ வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது செய்யலாம். இல்லை உட்காந்து நான் ரிலாக்ஸாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், சில இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேங்க, அப்போ நான் வந்து இதை செய்யலாமான்னா கண்டிப்பா செய்யலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக சிறுநீரகம் தொடர்பான மூலிகைகள் என்ன இருக்குது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணணும், இந்தந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், இது வேண்டாம், நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். சில வகையான பயிற்சிகள், இதுவுமே நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. சில வகையான பயிற்சிகள் அப்படின்னா, எந்த மாதிரியான ஆசனங்களோ இல்லை முத்திரைகளோ ஏதாவது இருக்கா? ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் சும்மா இருக்கும்போதோ இல்லை ஃப்ரீ டைமில் இருக்கும்போதோ, நாங்கள் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போதோ இந்த முத்திரைகள் எல்லாமே செய்தால் இன்னும் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் சேர்ந்து, அதாவது ஒரு சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னா அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, சித்தர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி அதிலிருந்து க்யூர் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிறுநீரகத்திற்கான ரொம்ப எளிமையான முத்திரைகளை நான் சொல்கிறேன். அதே மாதிரி சில ஊறல் குடிநீர் சொல்கிறேன். அதுவும் நீங்கள் டைம் இருக்கும்போது தினம்தோறுமே அதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க. முத்திரைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல் இயக்கத்தை இன்னும் துரிதப்படுத்துறதுக்கு சில பாயிண்ட்ஸ் நம்ம உடல்ல இருக்கு பார்த்தீங்களா, வர்ம புள்ளிகள், இதை ஆக்டிவேட் செய்கிறது மூலயமாக உடலோட இயக்கம் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம், சில வகையான பயிற்சிகளும் முத்திரைகளும் செய்யும்பொழுது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு 2 முத்திரைகள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அபான முத்திரை, இன்னொன்று வருண முத்திரை. ஸோ இந்த 2 முத்திரைகளும் ரொம்ப இயல்பாக நீங்கள் செய்யக்கூடியது தான். ஸோ வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது செய்யலாம், இல்லை உட்காந்து நான் ரிலாக்ஸாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், சில இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேங்க, அப்போது நான் வந்து இதை செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். ஸோ பொதுவாக நம்மளுடைய கை விரல்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்கு. விரல்களை மட்டும் இல்லை, நம்ம உடல்லையுமே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. உடலோட ஒவ்வொரு உறுப்புமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்திலையும் பஞ்சபூத உறுப்புகளும் நம்ம உடல்ல இருக்கு. ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் செய்வதன் மூலயமாக அதை வலிமைப்படுத்துகிறோம். வலிமைப்படுத்தும் போது இன்னும் நமக்கு மெட்டபாலிசம் நார்மலாக இருந்து உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ரொம்ப சிம்பிள்ங்க. அபான முத்திரையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து விளையாடி இருப்போம். கரண்ட்டு இல்லை நிழல்ல வந்து பார்த்தீங்கன்னா மான் மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு நம்ம விளையாடுவோம். அதே மாதிரி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம உடல்ல தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள், நமக்கு மலம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறுநீரக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, புரோஸ்டேட் கிளாண்டில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிளாடரில் போஸ்ட் வைட் யூரின், இன்னைக்கு நிறைய பேர் வந்து யூரின் போகிறாங்க, கொஞ்சம் பிளாடர்லேயே நிற்குது, அதனால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறவங்களும் இந்த முத்திரையை நம்ம தாராளமாக செய்யலாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலால் சேர்த்து வைக்கணும். ஸோ
கட்டை விரலோட டச் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். 2 கையிலையும் இதை நம்ம பண்ணலாம். ஸோ நம்மளுடைய நடுவிரலையும் மோதிர விரலையும் ஒன்றாக சேர்த்து நம்மளுடைய கட்டை விரலால் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும் கூட இல்லை, லைட்டாக டச் பண்ணிக்கணும். மற்ற 2 விரல்களும் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே கூட இப்படி வச்சுட்டோ, இல்லை சமணம் போட்டு உட்காந்துருக்கீங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ சில நேரங்கள் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் முத்ராவில் வச்சுட்டு உட்காந்துடலாம். இல்லை எங்கேயாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த முத்ரா வச்சு உக்காந்துடலாம். ஸோ அவ்வளவு நன்மை தரக்கூடியது. அடுத்து 2வது அப்படின்னு பார்த்தோம்னா வருண முத்திரை. வருண முத்திரையும் இதே மாதிரி ரொம்ப எளிமையானது. ஸோ உங்களுடைய சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சுண்டு விரலும் கட்டை விரலும் சேர்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. மற்ற 3 விரல்களும் நேராக இருக்கணும். ஸோ 2 கைகள்லையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மடி மேலே அப்படியே உங்களுடைய தைஸ் மேலே வச்சுட்டு அமைதியாக நம்ம ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, இல்லை காலையில் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நான் இந்த முத்ராலாம் செய்கிறேன்னா இதையும் செய்யுங்க. சிறுநீரகங்களை வந்து துரிதப்படுத்துறதுக்கு, அதோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃபில்ட்ரேஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், அதனுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முத்திரைகள் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி சில வகையான யோக பயிற்சிகள் நம்ம செய்யலாமா? சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க என்ன மாதிரியான யோக பயிற்சிகள்? ஸோ காலையிலே கொஞ்சம் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செஞ்சுக்கோங்க. ஸோ அதில் எந்த வேரியேஷனும் தேவையில்லை, பிராணாயாமம் மட்டும் நீங்கள் செய்தாலே போதுமானது. அதை வந்து நீங்கள் செய்துக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில வகையான ஆசனங்கள். புஜங்காசனம் ரொம்ப முக்கியமானது. அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. நிறைய பேருக்கு யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகுது, இல்லை பிளாடரில் யூரினரி பிளாடரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா புஜங்காசனம் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. கோமுகாசனம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2 ஆசனங்களும் ஒரு 5 நிமிடங்களுக்கு தினம்தோறும் செஞ்சுட்டு வாங்க. கோமுகாசனம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலையே வந்து நேராக்கக்கூடியது. அப்போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, நமக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சரி செய்கிறதுக்கும் கோமுகாசனம் தாராளமாக நம்ம தினம்தோறும் நம்ம செய்யலாங்க. இதை தாண்டி நீர், அந்த மூலிகை நீர் என்னென்ன குடிக்கலாம், வெட்டி வேற ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிக்கும்போதும் சிறுநீரகங்கள் நமக்கு பலப்படுது. தேற்றான்கொட்டை ஊறல் குடிநீர் குடிக்கலாம். ஏன்னா நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்கக்கூடியதே தேற்றான்கொட்டை கற்பம் தான். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தேற்றான்கொட்டை கற்பமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த கற்பம் மருந்துகளை எடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு சிலர் சொல்கிறீங்க எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகலை, தேற்றான்கொட்டை லேகியம்லாம் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்கன்னா, ஸோ அதற்கான சில ஸ்பெஷல் மெடிசன்ஸும் நம்ம ஆட் பண்ணும்போது அதில் முக்கியமாக தேற்றான் கற்பம் இருக்குது. அப்போ தேற்றான் கொட்டையை நைட்டே தண்ணீரில் ஒரு 5-6 கொட்டைகள் போட்டுட்டு காலையில் அந்த தண்ணீரை குடிக்கலாம். அடுத்ததாக இந்த வெட்டி வேரை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பெருஞ்சீரகம், சீரகம், இது எல்லாமே சேர்த்து அந்த தண்ணீரை குடிக்கும்போதும் சிறுநீரக பாதிப்புலேருந்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அப்போ இந்த சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான பிளட் ப்ரெஷர்னாலேயோ அதிகமான கழிவுகள்னாலேயோ நமக்கு பாதிப்பு ஏற்படலாம். இதை கவனிச்சுக்கோங்க. இதனோட சேர்த்து தான் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீர்மொழி கஷாயம் எடுத்துக்கலாம், நெரிஞ்சில் கஷாயம், மூக்கிரட்டை குடிநீர், இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். அப்போது சிறுநீரகங்கள் வலிமையாக இருக்க இது எல்லாமே, இப்போது ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, ஸோ காலையில் யூரின் போன திரும்ப நைட்டு தான் போகிறேன், அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குன்னா நிறைய பேர் நம்ம இருக்கோம். அப்போ இடையில இந்த முத்திரைகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். தண்ணீர் நல்லா குடிச்சுக்கோங்க. இந்த ஊறல் தண்ணீரை நம்ம குடிக்கும்போதும் சிறுநீரக பாதிப்பு இல்லாமல் மெயினாக அந்த பிளட் வெசல்ஸ் நேரோ ஆகிடும், நேரவானா சுருங்கி போயிடும். அப்போ தான் நமக்கு கிட்னியும் சுருக்கம் ஏற்படுறத நம்ம கவனிப்போம். ஸோ அது எல்லாமே வராமல் தடுப்பதற்கு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு அது தொடர்பான ஏதாவது சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.